بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உன்னத தோழர்கள் தோழியர்கள் மீதும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் மீதும் நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற அனைத்து மூமினான ஆண் பெண் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இன்றைய ஜும்மா உரையில பத்ர் உஹது போர்க்களங்கள் தரும் படிப்பினை என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை தாங்கி சுமார் 19 போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். அதில் முதலிடத்தில் இருப்பதாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த போர் என்று பார்த்தால் அது பத்ர் என்கிற யுத்தம். அதை ஒட்டி நடத்தப்பட்ட உஹது என்கின்ற யுத்தம். வரலாற்றிலே நாம் படித்திருப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தை ஆட்சி செய்ய துவங்கிய காலம், தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை நபி அவர்கள் வலுப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டம். அப்போதைய நேரத்தில் மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் மதீனாவின் ஒரு எல்லை பகுதியை கடந்து செல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அனுமதியின்றி இந்த நாட்டிற்கு மதீனாவிற்கு சொந்தமில்லாத ஒரு வியாபார அந்நிய கூட்டம் அனுமதி இல்லாமல் கடந்து செல்வதா, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோழர் படைகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் என்று சொல்லப்படுகின்ற களத்திற்கு வந்தார்கள். 3 விதமான எல்லைகள், மதீனாவுடைய 3 பாதைகளை நபிகள் நாயகம் முற்றுகையிடுகிறார்கள். எந்த பாதைகள் வழியாகவும் மதீனாவை கடந்து செல்லக்கூடாது என்று நபி அவர்கள் அந்த 3 இடங்களிலேயும் தடைகளை போடுகிறார்கள். அந்த வியாபார கூட்டம்
ஏதோ ஒரு வழியாக நபிகள் நாயகம் முற்றுகையிட்ட பாதையை கடந்து மக்காவிற்கு சென்று விடுகிறது. மக்காவிற்கு சென்ற அந்த கூட்டத்தார் நபி அவர்களை அவர்கள் தடுத்த அந்த பாதையை கடந்து நாம் மக்காவிற்கு வந்துவிட்டோம் என்று விடாமல் அது எப்படி நம்மை தடுக்கலாம் என்ற ஒரு யுத்தத்தை, ஒரு போருக்கான ஒரு ஆயத்த வேலையை எதிரிகள் செய்ய துவங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் போருக்கு தயாரான செய்தி தெரிந்தவுடன் சற்றும் சளைக்காமல், எதை பற்றியும் யோசிக்காமல், ஆள்பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, போரிடுவதற்கான பயிற்சிகள் இல்லை என்று எந்த காரணத்தை சொல்லியும் பின்வாங்காமல், அல்லாஹ் இந்த களத்தில் நமக்கு வெற்றியை தருவதாக வாக்களித்திருக்கிறான். ஆள்பலம் குறைவாக இருந்தாலும், ஆயுத பலம் குறைவாக இருந்தாலும், போருக்கான பயிற்சி இல்லாவிட்டாலும் இந்த களத்தை நாம் அல்லாஹ்விற்காக சந்தித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தின் பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாராக துவங்குகிறார்கள். சஹாபாக்களுக்கும் போரை பற்றி அறிவிப்பு செய்துவிட்டார்கள். கிட்டத்தட்ட இஸ்லாமிய படையில் போருக்காக அணிதிரண்டவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் 1000 பேர் அணிதிரளுகிறார்கள். 1000 பேர் என்பது ஒரு போராட்டத்திற்கு சாத்தியம், அறவழியிலான ஆர்ப்பாட்டத்திற்கு சாத்தியம். ஒரு யுத்தத்திற்கு 1000 பேர் சாத்தியமானதா என்றால் சாத்தியம் இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த படையில் 1000 பேரில் ஒரு நயவஞ்சகன், ரசூலுல்லாஹ்வுடைய படையில் இருந்து ஒரு நயவஞ்சகன் சிலரை மனமாற்றம் செய்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை அந்த இஸ்லாமிய படையிலிருந்து பிரித்து கலற்றி மதீனாவிற்கு கொண்டு சென்று விட்டான். போரெல்லாம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், சண்டையிட வேண்டாம், சண்டையிடும் அளவிற்கு நம்மிடத்தில் பலம் இல்லை. ஒரு நயவஞ்சக செயலை அப்துல்லா பின் சலூல் என்ற ஒரு மனிதன், ஒரு நயவஞ்சகன், நபிகள் நாயகம் படையிலிருந்து அவர் மட்டும் கலன்று செல்லாமல் 300 பேரை தன்னோடு அழைத்து சென்று விட்டார். இப்ப நபிகளாரின் படையில் இருப்பது பார்த்தால் 1000 என்பதே பலகீனம். இதில் சுமார் 300 பேர் கழிக்கப்பட்டு விட்டார்கள். 700 நபர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அதிலும் ஒரு பலகீனம் ஏற்படுகிறது. குறைந்து 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 கடைசியில் பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தக்களத்தில் வந்து நின்றவர்களின் எண்ணிக்கை 300 முதல் 313 315க்குள்ளாக இருக்கிறது. மிக சொற்பமான ஒரு எண்ணிக்கை. எதிரணியில் பார்த்தால் அப்படியே ஆப்போசிட், எல்லா டபுளா ட்ரிபிளா இருக்கிறாங்க. 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் எல்லா விதமான போருக்கான உபகரணங்களையும் சாதனங்களையும் வைத்திருக்கிறார்கள். எப்படி யுத்தம் புரிவது? யுத்தத்திற்கு தயாராகிவிட்டோம், யுத்தம் புரியுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எதிரிகளும் திரண்டு வந்து விட்டார்கள். இப்போது என்ன செய்வது என்ற ஒரு சூழல் வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? போர் நடத்தலாமா வேண்டாமாங்கிற ஆலோசனை இல்லை. இந்த யுத்தத்தில் இந்த சஹாபாக்கள் நபித்தோழர்களின் பங்களிப்பு எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அந்த சபையிலிருந்து, அந்த கூட்டத்திலிருந்து ஒரு நபித்தோழர் எழுகிறார். எழுந்து பேசினார். அவர் பேசியது வெறும் வார்த்தையாக அல்ல, ஒரு வீரரின் வீரச் சொல்லாக இருந்தது.
பல பேரை உத்வேகப்படுத்தும் வார்த்தையாக இருந்தது. என்ன பேசினார்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு கட்டளையை சொன்னால், கடலில் குதிக்க வேண்டும் எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டால், எங்கள் வாகனங்களோடு குதிரைகளோடு நாங்கள் கடலில் குதிக்கவும் தயார். எங்களை கோழைகளாக எண்ணிவிடாதீர்கள், நாங்கள் பின்வாங்குவோம் என்று எண்ணிவிடாதீர்கள். இந்த களத்தில் நாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்வோம். இதில் வரக்கூடிய சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள தயார் என்பதை போன்ற ஒரு உறுதி மிகுந்த வார்த்தையை அந்த நபித்தோழர் அவர்கள் உத்வேகப்படுத்துகிற ஒரு வீர உரையாக அவர் அங்கே நிகழ்த்துகிறார். இது எதுக்காக ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா, இவங்க யுத்தத்தில் பின்வாங்க மாட்டாங்கிறது தெரியும். நபிகள் நாயகத்தினுடைய கேள்வியின் தோரணையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்த உறுதிப்பாடு, களத்தில் இறங்கி எதிரிகளை பந்தாடுகிற விதம் எப்படி இருக்கும் என்பதை பலருக்கும் புரிய வைப்பதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி அமைந்திருக்கிறது. களத்தை சந்திக்கிறாங்க. அந்த களத்தில் அல்லாஹ் வானவர்களை கொண்டு முஸ்லிம்களின் படைக்கு வலுவை ஏற்படுத்துகிறான். எதிரிகளின் படைக்கு வானவர்களை கொண்டு அந்த அடியை, அவர்களுக்கான தாக்குதலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஒரு கட்டத்தில் பார்த்தால் போரின் முடிவில் முஸ்லிம்களின் படை கை ஓங்கிவிட்டது, முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த தோற்கப்பட்டு ஓடிய அந்த எதிரிகள் சிலர் கைது செய்யப்படுகிறார்கள். பத்ர் களத்தில் பார்த்தால் முஸ்லிம்களால் தாக்கப்பட்டு, நபிகளாரின் படையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களும் இருக்காங்க. அடி தாங்க முடியாமல் ஓடியவர்களும் புறமுதுகு காட்டி ஓடிச் சென்றவர்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களால் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இந்த கைது செய்யப்பட்ட எதிரிகளை என்ன செய்யலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முடிவு, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவர்கள்ட்ட சில தொகைகளை நஷ்டஈடை வாங்கி கொண்டு இவங்களை விடுதலை செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உமர் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹி இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அப்படி அமையும். அதனால ரசூலுல்லாஹ் ஒரு உவமையா சொல்றாங்க, உமர் அவர்களின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள் இல்லை. முறையாக பார்த்தால், அல்லாஹ்வின் சட்டப்படி பார்த்தால் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், களத்தில் கொல்லப்படல. கைதியா இருந்தாலும் இவன் யார்? எதிரி தானே. அல்லாஹ்விற்கு விரோதியாக துரோகியாக இருப்பவன் களத்தில் இருந்தாலும் துரோகித்தான், கைது செய்யப்பட்டாலும் துரோகித்தான். அவனை எப்படி விடலாம்? விடக்கூடாது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கிறாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்க? இல்லை, இவங்களை கைது செஞ்சவர்களை விடுதலை செஞ்சிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்து முடியுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்க்குறாங்க. நபி அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்றாங்கன்னா, ஒரு கவலை நிறைந்த முகத்தோடு ஒரு சோகத்தோடு அமர்ந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு கவலையோடு ஒரு சோகத்தோடு இருக்கிறீர்களே, என்ன விஷயம், என்ன காரியம் அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு இருக்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கவலைப்பட வேண்டிய அளவிற்கு விஷயம் என்றால் என்கிட்ட சொல்லுங்க, நானும் உங்களோடு சேர்ந்து கவலைப்படுறேன்.
அழ வேண்டிய அளவுக்கு செய்தின்னா என்னிடத்தில் சொன்னால் நான் மட்டும் என்ன சிரிக்கவா போறேன்? அழ வேண்டிய விஷயம் என்றால் அதை சொல்லுங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து அழுகிறேன். ஒருவேளை அழ வராவிட்டால், அழுகைங்கிறது எல்லாருக்கும் வந்துடாதுல. ஒரு தவறை செஞ்சுட்டா, தப்பு செஞ்ச எல்லாரும் ஆஹா தப்பு செஞ்சுட்டமே அழுக மாட்டோம். அதை உணர்ந்தால் தான் அழ முடியும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் அழுகிறேன், உங்களோடு சேர்ந்து அழுகிறேன், இல்லாவிட்டால் அழுவதை போன்றாவது நடிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இன்று ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான். என்ன வசனம்? குர்ஆனிலே இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் விரோதியாக உங்களிடத்தில் கைது செய்யப்பட்டவர்களை உயிருடன் விடுவது எந்த நபிக்கும் அது அனுமதி இல்லை. அல்லாஹ் நாங்கள் செய்த காரியத்தை தவறு என்று அல்லாஹ் கண்டித்து விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இறக்கிய அந்த வஹி செய்தியையும், கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்தது அது தவறு என்பது அல்லாஹ் எங்களுக்கு வசனங்கள் மூலமாக வஹீன் மூலமாக கண்டிக்கிறான். தவறு செஞ்சிட்டவங்க அல்லாஹ் சுட்டி காட்டுறாங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப இது பத்ர் களம் சம்பந்தமாக விரிவாக பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. பத்ர் களத்தை பற்றி சுருக்கமாகத்தான் இப்போது நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் பத்ர் களத்தை பற்றி பேசுவது தலைப்பு அல்ல. அந்த பத்ர் யுத்தத்தின் வழியாக முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை அதில் இருக்கிறது. இந்த படிப்பினை என்னங்கிறத இந்த செய்தியில நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முடிவு சரியானது என்று அல்லாஹ் சொன்னானா, தவறானது என்று அல்லாஹ் கண்டித்தானா? தவறானது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இந்த பத்ர் யுத்தம் நமக்கு தரக்கூடிய முக்கியமான படிப்பினை என்னன்னு பார்த்தா, அல்லாஹ்வின் பாதையில் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும், உங்களிடத்தில் ஆயுதம் பலம் குறைவாக இருந்தாலும், அதிகாரம் குறைவாக இருந்தாலும், இறைவனின் மார்க்கத்தை நிலைநாட்ட நீங்கள் யுத்தம் புரிகிறீர்கள், போர் நடத்துகிறீர்கள், போராட்டம் நடத்துகிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தின் போது எக்காலத்திலும் எந்த வகையிலும் சரி, அல்லாஹ்வின் சட்டம் எதுவோ, அல்லாஹ்வின் வஹி செய்தி எதுவோ அதற்கு துளி அளவும் மாற்றம் செய்யாதீர்கள். இந்த யுத்தம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான படிப்பினை நீங்க கவனிச்சு பாருங்க. 300 பேரை கொண்டு 1000 பேரை வீழ்த்தினார்கள் என்பது படிப்பினை அல்ல. அது அல்லாஹ்வின் அருள், கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான இறைவனின் ஆற்றல், இறைவனின் சக்தி. வானவர்களின் படைகளை கொண்டு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்தான் என்பது இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் சார்ந்த ஒரு விஷயம். இதுல படிப்பினை இல்லை. படிப்பினை எங்க இருக்குது? குறைவான மக்களோடு நீங்கள் அதிகமானவர்களை எதிர்த்து வீழ்த்தி போராட்டி ஜெயிச்சிட்டீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் சட்டம் ஒன்று இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் ஒன்று இருக்குல்ல, அதை மறந்துடக்கூடாது. இப்ப நாம இந்த நாட்டில் இன்றளவிற்கும் பார்த்தால் எண்ணிக்கை குறைந்தவர்களாகத்தான் இருக்கிறோம், அதிகார பலம் இல்லாமல் தான் இருக்கிறோம், அரசு உயர் பதவிகளில் இல்லாமல் தான் இருக்கிறோம், பொருளாதார சக்தி அதில் இன்றைக்கு நலிவடைந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். பெரும் பெரும் செல்வந்தர்களை, கோடீஸ்வரர்களை இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் பார்க்க முடியும் என்றால் குறிப்பிட்ட சிலரை பார்க்கலாம். இத்தனை சிறு கூட்டமாக இருக்கின்ற நாம் அல்லாஹ் நாடி ஒரு கட்டத்தில் இந்த அழிக்க நினைக்கிற ஆணவ சக்தி, அடக்கிய ஆள நினைக்கிற பாசிச சக்தி, இவர்களுக்கு எதிராக களம் கண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய கைகளை ஓங்க செய்து விட்டால், வெற்றியை தந்துவிட்டால், பத்ருடைய களம் நமக்கு சிந்தனைக்கு வர வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் வெற்றி பெற்றேன், என் சமூகம் வெற்றி அடைந்தது என்பதற்காக இந்த மார்க்கத்தை நாம் மறந்துவிடக்கூடாது, மார்க்க சட்டங்களை மீறிவிடக்கூடாது. எக்காலத்திலும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் சரி, இறைவனின் சட்டமும் இறைவனின் மார்க்கமும் அது மறவாமல் நினைவில் இருக்க வேண்டும் என்பதை பத்ருடைய களம் சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு சொல்லுகிறது. அதே போல நீங்க இன்னும் பாருங்க, உஹது என்கிற யுத்தம் நடந்தது. அந்த உஹது யுத்தம்
பத்ரை ஒட்டி நடத்தப்பட்ட ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தமும். பத்ர் களத்தில் தோற்கப்பட்ட எதிரிகள், கொல்லப்பட்ட காஃபிர்கள், அவர்களுடைய உறவினர்கள், இவங்க எல்லாம் ஒரு படை திரள்றாங்க. பத்ரை நாம தோத்துட்டோம், முகமது அவர் வெற்றி பெற்று விட்டார். உஹது என்கிற ஒரு யுத்தத்தை தயார் செய்து அடுத்து ஒரு போர் செய்யணும். அந்த போர் யாரெல்லாம் நம்மை ஓட ஓட விரட்டினார்களோ, யார் நம்முடைய சகாக்களை, நம்முடைய உறவினர்களை பத்ர் என்ற களத்திலே வைத்து கொன்றார்களோ அவர்களுக்கு இந்த யுத்தத்தின் வழியாக பாடம் நடத்தணும், அவங்கள பழிவாங்கணும், அவங்கள கருவறுக்கணும் என்ற நோக்கத்திலேயே அடுத்ததாக எதிரிகள் எடுத்த யுத்தம் உஹது யுத்தம். உஹது என்கிற மலை அடிவாரத்தில் மதீனாவிலிருந்து சுமார் 3 மைல் தூரம் அளவிற்கு செல்லக்கூடிய இடத்தில் ஒரு உஹது மலை இருக்கிறது. அந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த யுத்தம் நடக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையில் ஏறக்குறைய எதிரிகளின் கூட்டத்திற்கு சமமானவர்களாகவும் இருந்தார்கள். ஆள்பலம், எண்ணிக்கை பலம் சற்று கூடியிருக்கிறது. பத்ரை போன்று இல்லை, ஆள்பலம் சற்று உயர்ந்திருக்கிறது. உஹது யுத்தம் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வகையில் வழிமுறைகளை பிரித்து கொடுக்குறாங்க. இப்படித்தான் யுத்தம் புரியணும் என்று யுத்தத்திற்கான வழிகளை சொல்றாங்க. என்ன வழிகளை சொல்றாங்க? அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் 50 பேர் கொண்ட ஒரு கூட்டம், ஒரு குழு. இந்த குழுவினர் யார் என்றால் குறிப்பார்த்து அம்பு வீசக்கூடிய அளவிற்கு தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த 50 பேர் கொண்ட குழுவிற்கு தலைமை யார் என்றால் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலையினுடைய மேற்பகுதியில் நீ 50 பேரும் குடிகொண்டிருக்கணும், எதிரிகள் எங்களை நெருங்க விடாமல் அங்கிருந்து குறிப்பார்த்து அம்பு வீசுவது உங்களுடைய வேலை. ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன், நாங்கள் இந்த களத்தில் வெற்றி பெறுவதை நீங்கள் பார்த்தால். ரசூலுல்லாஹ் நிறுத்தும் போது என்ன சொல்றாங்க? இந்த களத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதை நீங்கள் பார்த்தால் எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு மலை மேலிருந்து நீங்கள் கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நாங்கள் தோல்வி அடைவதை போன்று உங்களுக்கு தெரிந்தால் எங்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்திலும் கீழே இறங்கக்கூடாது. ஒருவேளை நாங்கள் கொல்லப்பட்டு எங்கள் உடல்களை கழுகுகள் தின்று கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தால் அப்போது கூட நீங்கள் கீழே இறங்கக்கூடாது, நிதானமாக இந்த யுத்தத்தை கையாளுங்கள். ரசூலுல்லாஹ் 50 பேர் கொண்ட குழுவிற்கு இந்த அறிவுரையை சொல்லி உஹது மலை மேற்பகுதியில் நிறுத்தி வைக்கிறாங்க. யுத்தம் நடக்கிறது, எதிரிகள் அடி தாங்க முடியாமல் ஓடி செல்கிறார்கள். போர் வெற்றி கிடைத்ததை போன்று தெரிந்தவுடன் மேலே நிறுத்தி வைத்த அந்த 50 பேர் கொண்ட குழுவினரும் நபிகள் நாயகம் சொன்னதை மீறி அந்த குழுவின் தலைவரான அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை மீறி கனிமத்து பொருட்களை சேகரிப்பதற்காக மலையிலிருந்து கீழே இறங்கிடுறாங்க. ஓடி சென்ற எதிரிகள் வேறு வழியாக வந்து முஸ்லிம்களின் படையை மீண்டும் தாக்குறாங்க. எந்த அளவிற்கு தாக்குதல் என்றால் முஸ்லிம்கள் யார், முஷ்ரிக்குகள் யார் என்று பிரித்து பார்க்க முடியல, எல்லாம் ஒன்னோடு ஒன்று கலந்துட்டாங்க. அதனாலதான் சஹாபாக்களை தாக்கிக் கொள்ளுகிற அளவிற்கு நிலைமை மாறிடுச்சு. ஒரு நபித்தோழர் ஹுதைஃபா பின் யமான் என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. தொலைவில் பார்த்தால் அவருடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. தந்தையும் மகனும் ரசூலுல்லாஹ்வுடைய படையில் இருக்கிறாங்க, இருவரும் சஹாபாக்கள். அந்த யமான் என்பவருக்கு பக்கத்துல இன்னொரு சஹாபி இருக்கிறார். அவர் வாழ உருவுறாரு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து சொல்றாங்க, அவசரப்பட்டு விடாதீர்கள், பக்கத்தில் இருப்பது வேறு யாரும் அல்ல, அவர் முஷ்ரிக் இல்ல, என் தந்தை தான், அவரும் நபிகளாரின் தோழர்களில் ஒருவர் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார்? யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அதாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையை, அவரும் சஹாபி, ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை கொன்று விட்டார். நிலைமை அப்படி தலையில மாறிடுச்சு. ஒன்னோடு ஒன்று கலந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறது நம்மை தாக்க வருபவரா நம்மை காக்க வருபவரான்னு தெரியல.
நிலைமை கைமீறி போனதற்கு பிறகு சஹாபாக்கள் யுத்தத்திலிருந்து புறமுதுகு காட்டி சில பேர் ஓட ஆரம்பிக்கிறார்கள். சில பேர் தங்கள் கூட்டத்தில் உள்ளவர்களை மாற்றி மாற்றி தாக்கிக் கொள்கிறார்கள். இப்படியாக யுத்தம் நடந்து முடிகிறது. உஹது யுத்தத்தையும் விரிவாக பேச வேண்டிய செய்தி அல்ல. உஹது யுத்தத்தில் கிடைக்கின்ற ஒரு படிப்பினையை பாருங்கள். என்ன படிப்பினை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட கட்டளையை நபித்தோழர்கள் மீறியதின் விளைவு அங்கே தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை வந்தது. சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? 50 பேர் கொண்ட குழுவை நிறுத்தும் போது ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொன்னாங்க, உங்கள் குழுவின் அமீர், குழுவின் தலைவர் சொல்லாதவரை இறங்காதீர்கள் என்றார்கள். வெற்றியும் தோல்வியும் கண்டால் நீங்கள் இறங்காதீர்கள் என்றார்கள். எங்கள் உடல்களை கழுகுகள் தின்பதை பார்த்தாலும் இறங்காதீர்கள் என்றார்கள். ஆனால் இதையும் மீறி அவர்கள் இறங்கியதின் விளைவாக ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. அப்ப இந்த உஹது என்கிற யுத்தத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு பார்த்தா, ஒரு யுத்தத்தில், ஒரு போராட்டத்தில், அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஒரு அமீராக, மார்க்கத்தின் வழிகாட்டியாக நபிகள் நாயகம் சொன்ன கட்டளை இருக்கிறது. உங்களை வழிநடத்தி செல்பவர், தலைவர், அமீர், நிர்வாகி, அவர் சொன்ன கட்டளை இருக்கிறது என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் மீறாதீர்கள். இது ஒரு படிப்பினை. இந்த பத்ர் களமும் உஹது களமும் மிகப்பெரிய ஒரு யுத்த களத்தை சந்தித்தார்கள். தாங்கிக் கொள்ள முடியாத தாக்குதல்கள் நடந்தது. பத்ர் களத்திலும் உஹது களத்திலும் சஹாபாக்கள் பட்ட அந்த தாக்குதல்கள் இருக்கிறது, அதை வார்த்தைகளிலே சொல்லி எல்லாம் விளக்கிட முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமானவன். சாதாரண தாக்குதல்களை சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஒரு உடலை பார்க்கிறார்கள். அந்த உடலிலே பார்த்தால் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள். 80க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள் என்றால் அவர் யார் என்ற அடையாளம் தெரியல. அவருடைய விரலில் இருந்த ஏதோ ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை வைத்து அவரின் சகோதரி சொல்லுகிறார்கள், இவர்தான் என்னுடைய சகோதரர் அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் என்று அடையாளம் தெரியப்படாத அளவிற்கு இறந்து சஹாபாக்கள் கிடந்தா கூட இறந்து பிணத்தை கூட அவன் விட்டு வைக்கல. எதிரிகளுடைய கோபம் எப்படி இருந்துச்சுன்னா, வெட்டிட்டான், குத்திட்டான், இறந்துட்டாரு, செத்தாலும் திரும்ப எந்திரிச்சு வர போறாரா? இல்லை, இவன் செத்தாலும் இவன் உடலை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த உடலை, கண்களை தனியாக, மூக்கை தனியாக, காதை தனியாக, கை கால்களை தனியாக, அக்குவேறு ஆணிவராக பிரிச்சு பேச்சு வீசினாங்க. அவ்வளவு கொடுமைகளுக்கும் நபித்தோழர்கள் பத்ரிலும் ஆளானார்கள், உஹதிலும் ஆளானார்கள். இந்த பத்ர் உஹது என்கிற இந்த யுத்தத்திலே சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் அளப்பரியது. இந்த 2 யுத்தங்களும் நமக்கு தடுகிற பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹின் சட்டத்தை எக்காலத்திலும் மீறாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நபிகளாரும் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமீரும் ஒன்றை வழிகாட்டினால் அதை மீறி நடக்காதீர்கள் என்ற 2 படிப்பினைகளை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த படிப்பினைகளோடு நம்ம கடந்து செல்றோமா? படிப்பினைகளை கேட்டோம்னு விஷயம் அல்ல, அதை பின்பற்றி நம்முடைய, அதை பேணி நம்முடைய வாழ்க்கை இருக்குதான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு கட்டத்தில் நாம் ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு படையோடு செல்றோம், ஒரு குழுவாக செல்றோம். மார்க்கம் சொன்ன வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் ஒன்று இருக்கும். சுன்னாவிற்கு தான் நம்ம முதலிடம் கொடுப்போம். அடுத்ததாக நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய அமீர், பொறுப்பாளி, நிர்வாகி, இப்படி இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு வழிகாட்டுவார். அங்கே சில பேர் ஆக்ரோஷப்படுவாங்க, ஆவேசப்படுவாங்க, இவர் சரியா வழிகாட்டல அப்படின்னு கோபப்பட்டு தவறான ஒரு முறையை கையில் எடுப்பாங்க. எத்தனையோ போராட்டங்களை பார்க்கத்தானே செய்கிறோம். ஒருவர் வழி நடத்தி செல்வார், அவர் சொல்லுவார், இங்கே தான் நிற்கணும், இத்தனை மணிக்கு ஆர்ப்பாட்டம், இத்தனை மணிக்கு போராட்டம், இப்படி இப்படி கோஷப்பாடணும், இதுக்கப்புறம் நம்ம கலைஞ்சு வந்துடணும். சில பேர் ஆக்ரோஷப்படுவாங்க. நம்முடைய சொத்துல கை வைக்கிறான், வக்பு வாரிய சொத்தை எல்லாம் மொத்தமாக வாரி சுட்டி திங்கணும்னு நினைக்கிறான், முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிக்க நினைக்கிறான், முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டுறா. இந்த ஆர்ப்பாட்டம்லாம் சரி வராதுன்னு ஒருவர் திடீரென்று சாலை மறியல்ல உட்கார்றாருன்னு வச்சுக்குவோம். என்ன ஆகும்? உங்களை வழி நடத்தி செல்லக்கூடியவர் சுன்னாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் தலைமையில் வழிகாட்டி உங்களை அழைத்து சென்றார், அவருக்கு கட்டுப்படுங்கள்.
நான் ரசூலுல்லாஹ்க்கு தான் கட்டுப்படுவேன், அப்துல்லா பின் ஜுபைருக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சஹாபாக்கள் சொன்னார்களா? அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுக்கு கட்டுப்படும். ஏன்னா இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்தான். அத்தியுல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடைய அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அமீருக்கும் கட்டுப்பட மறுத்தாங்க. அதன் விளைவாக உஹதிலே ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை வந்துச்சா இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த உஹது பத்ர் என்ற இந்த யுத்தம் நமக்கு தரக்கூடிய பாடத்தை நாம் கற்றிருக்கிறோம், அறிந்துவிட்டோம். அதை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த முயற்சிப்போம். எந்த நிலை வந்தாலும் அதில் அல்லாஹ்வின் சட்டங்களில் மாற்றம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் சட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகத்தின் சுன்னாவை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த நபியின் சுன்னாவை யார் வழிகாட்டி நம்மை அழைத்து செல்கிறாரோ அவருக்கு கட்டுப்பட மறந்து விடக்கூடாது என்கின்ற இந்த படிப்பினைகளை இந்த தலைப்பின் வழியாக புரிந்து நடக்கிற நம் வாழ்க்கையில் பேணி நடக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.